சுக்ரோட்டாய் அப்படின்றான். ஊகார் சுக்ரோட்டாய். சுக்ரோட்டாய்னா சிங்க்ரடைசேஷன் சொல்றல, சிங்க் உறவு. ஊகார் அப்படின்னா உறவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட உறவா? இணையக்கூடாத உறவு. என்னைக்குமே இணையக்கூடாது. எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. There is possible to mingle with the people. There is no possible relationship between Jews and Samaritans. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஐயா உறவே இல்லையா இந்த சூழல்ல நான் எப்படி உனக்கு தண்ணீர் கொடுப்பேன்? அப்ப அவரு நம்மால் சொல்றாரு, ஏமா என்னமா பேசுற, உன்கிட்ட தண்ணி கேட்கறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா பள்ளி சொல்லமா, நீ என்ன யூதன் என்ற அடையாளத்துல பாக்குற, ஆனா நான் உண்மையிலே யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்னிடத்துல தண்ணீர் கேட்பாய், நான் உனக்கு தண்ணீர் கொடுப்பேன். அப்ப அந்த அம்மா யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்லுது, உங்ககிட்ட தான் பாத்திரம் இல்லையா? பள்ளிய சொல்லமா, என்ன யதார்த்தமான வார்த்தை பாருங்க. ஏசு நான் கொடுக்குற தண்ணி, சரிங்க நானும் கேட்கிறேன், உங்ககிட்ட என்ன சூப்பர் இருக்குது கொடுக்குறதுக்கு? அங்க ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரம் சமாரியாவின் பாத்திரம். சொல்லி சொல்லவா, இந்த பாத்திரத்தை தொட்டு ஒரு யூதன் தண்ணி மொழி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட கொடுமையான பேரங்கள் உலகம் முழுவதிலேயும் ஆண்கள் இப்படித்தான் இருந்தார்கள். உங்களுக்கு தான் பாத்திரம் இல்லையே, நீர் எங்கிருந்து எனக்கு தண்ணீர் கொடுப்பேன்? ஆண்டவர் அதை புரிந்து கொள்கிறார். அவரிடம் இன்னும் அதிகமாக உரையாடுகிறார், இன்னும் பேச. அவர் அதோட கட் பண்ணல, இன்னும் நிறைய டிமாண்ட் வைக்கிறார், நிறைய பேசுறாரு. அவங்க குடும்பத்தை பத்தி நான் பேசுறாரு, அந்த அம்மா பர்சனலை பத்தி எல்லாம் பேசுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா இயேசுவோட அசோசியேட் ஆகும். இல்ல கவனிக்கல, இந்த சிங்க்ரடைசேஷன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமா அறுபட்டு இயேசுவும் சமாரிய பெண்ணும் இணைந்து விட்டார்கள் உறவிலே. அந்த மகிழ்ச்சியில, அந்த நம்பிக்கையில இந்த சமாரிய பெண் கேட்கிறா, ஐயா எனக்கு ஒரு பெரிய கேள்வி, ரொம்ப காலமா கேள்வி. நான் பிறந்ததிலிருந்து எங்க முன்னோர்களும் சொல்றாங்க, நாங்களும் அந்த யாவே என்ற சாமியை தான் வணங்குறோம், உங்க ஆளுங்களும் யாவே என்ற சாமியை தான் வணங்குறாங்க. ஆனா நாங்க இந்த மலையில் தான் சாமியை காலகாலமா கும்பிடுறோம். ஏன்னா எங்க அப்பா, எங்க தாத்தன் ஆபிரகாமுக்கு, இன்னொரு தாத்தன் யாக்கோபுக்கு, இன்னொரு தாத்தன் ஈசாக்குக்கெல்லாம் காட்சி கொடுத்த மலை இந்த மலை. அது வேற, இந்த மலை தான் எங்களுக்கு கோயில் அப்படின்னு நாங்க வணங்குறோம். ஆனா உங்க ஆளுங்களோ என்னுடைய சொல்றோமா, அகர்கார தெருவில் கோயிலை கட்டிட்டு சங்கராச்சாரிய ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு இங்கதான் சாமி இருந்தாங்களே, எங்கே சாமி இருக்கிறார்? எங்க வழிபடுவது சரியான வழிபாடு? யார் கேட்கறது?